ஈசிஆர்ல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். ஃபைன் டைம் சக்ராவோட ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிக்கோகாவில் நடைபெற்ற மாநாடு உலக அளவில் பிரசித்தி பெற்றது. அந்த மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பேசிய விஷயம், சகோதர சகோதரிகளே என்று பேசின அந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக உலகளவில் ஒரு பேசும் பொருளாக மாறியது. இன்று வரை எல்லாருமே அதை நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தியாகவே அது இருந்தது. அது குறித்து கீதா அமிர்தானந்தா சுவாமிகள் அந்த மாநாடு குறித்து பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள உள்ளார். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சுவாமி. விவேகானந்தர் ஒரு 133 ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்காகோ மாநாட்டில் பேசின செய்திங்கிறது இன்று வரை ஒரு பேசு பொருளாக தான் இருக்கிறது. அந்த மாநாடு எதற்காக நடத்தப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அமெரிக்காவில் போய் விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய உரையை ஆற்றணும், எல்லாரையுமே சகோதர சகோதரிகளேன்னு சொல்லணும், இந்தியாவிற்கான ஒரு மதிப்பு உலக அரங்கில் ஒரு பெரிய அளவுக்கு போகணும் அப்படிங்கலாம் ஏற்பட்ட ஒரு மாநாடு. அது என்ன நடந்தது அந்த மாநாட்டில்? விவேகானந்தர் ஏன் சென்றார்? யார் அழைத்தார்கள்? ரொம்ப அழகான கேள்வி. முதல்ல என்னுடைய இந்த குரலுக்கு நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது குரல் கிழிஞ்சிருக்கு, என்ன செய்வது. அந்த சர்வ மத மாநாடு சிக்காகோவில் நடந்தது 1893 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11லேருந்து 17 நாட்கள் நடந்தது. 25 செப்டம்பர் வரைக்கும் நடந்தது. 1492 அதனுடைய 400வது வருஷம். 1492 தான் ஐரோப்பாவிலேருந்து நிறைய பேர் சமுத்திர மார்க்கத்தை கண்டுபிடிக்க, நம்ம தேசத்துடைய சமுத்திர மார்க்கம், இந்த வாஸ்கோ ட காமா, அப்புறம் இந்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸா, அவர் நம்ம தேசத்து மார்க்கத்தை கண்டுபிடிக்க போனார். ஆனால் அங்கே போய் அமெரிக்கா கரையில் இறங்கினார். அங்கே இருக்கிற மக்கள் சிவப்பாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சிவப்பு இந்தியர்கள், ஏன்னா இவர் பார்த்ததெல்லாம் கருப்பு இந்தியர்கள் ஐரோப்பாவில், சிவப்பாக இருக்கிறாங்களே, ஸோ இதுதான் இந்தியான்னு நினச்சிட்டு அவங்களுக்கு சிவப்பு இந்தியர்கள்னு பேர் கொடுத்தார். வேறு அப்படி ஒரு பெரிய விஷயம், உலக ஞானம், பூகோளம் இதெல்லாம் தெரியாத ஒரு நபர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த லேண்டில் இறங்கிட்டு, நான் தான் கண்டுபிடித்தேன், அவர் சொன்னாரா தெரியாது, இன்னை வரைக்கும் கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடித்தான், அதுக்கு முன்னால் அங்கே நாகரிகம் இருந்தது, ஆனால் இவர் தான் கண்டுபிடித்தார் அப்படின்னு. அது சுவாமி விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு கிணற்று தவளை கிணத்தை விட்டு வெளியில் கடல் தவளை ஒன்று கிணத்துக்குள்ளே வரும். அது சொல்லும், எங்கள் சமுத்திரம் ரொம்ப பெருசுன்னு சொல்லும். அதெல்லாம் எவ்வளோ பெருசுன்னு இதுக்கு தாவி காட்டும், இவ்வளோ குதித்து காட்டும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசு, இன்னும் இப்போ அதிகமாக குதித்து காட்டும். அப்புறம் கடைசியில் இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் கிணத்துக்குள்ளே குதித்து காட்டும். அது சொல்லும், சிரிப்புடா, ஒன்றை பார்த்தா சிரிப்பு வருது, இதெல்லாம் விட 10,000 மடங்கு பெருசு அந்த சமுத்திரம்னு சொல்லும். அப்படி ஒன்று இருக்கவே முடியாது, என்னுடைய கிணறு தான் இருப்பதிலேயே பெருசு அப்படின்னு இந்த கதையை அவர் சொல்லுவார். நமக்குள்ளே எப்படி கருத்துக்கள் விஷயத்தில் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அந்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸா அவர் கண்டுபிடித்த 400வது வருஷத்துக்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று. அதுக்காக கமிட்டி அமைக்கப்பட்டு, முக்கியமாக அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, அதில் பாதிரிகள் எல்லாம், ஒரு கார்டினல் கிப்பன்ஸ்னு ஒரு பாதிரியார், பர்ரோஸ் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸரு, நிறைய பேர் இவங்களாம் ஒருங்கிணைந்து ஒரு மாநாடை தொடங்கியிருக்காங்க. ஆனால் பெரும்பான்மை கிறிஸ்தவர்களாக தான் இருக்க முடியும். அமெரிக்காவில் நடைபெற்ற கமிட்டியில் இப்படிலாம் வைத்து ஏற்படுத்தி பெரிய மாநாடு நடத்தணும். உலகம் முழுக்க எல்லா மதங்களிலிருந்தும், சிறு சிறு மதங்கள் கூட, ஒரு பெரிய மதத்தில் இருக்கக்கூடிய கிளை மதங்கள் அவங்கள கூட, உதாரணத்துக்கு இந்த பஹாயியை கூப்பிட்டாங்க, முஸ்லீமில் இருக்கிற ஒரு மதம் அது. அதில் ஒரு சிறப்பான பேச்சாளர், சிந்தனையாளர், அது மாதிரி ஒரு 300-400 பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. நான் அமெரிக்கா சிக்காகோ நகரத்தில் ஒரு 5,000 பேர் அதை கேட்க அன்றைக்கி முதல் நாள் இருந்திருந்தாங்க. இது அந்த மாநாட்டுடைய பின்னணி. இதை நடத்தும்போது ஒரு கருத்து இருந்தது. சிலர்லாம் இந்த மாதிரி பாதிரியார் மற்ற மதங்களை நம்மோட சேர்த்து சமமாக உட்கார வைத்து பேசுவது தவறு, இது நமக்கு செய்கிற அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு இது நடத்தக்கூடாதுன்னு போப்புக்கு எழுதி, போப்புக்கு இவர்கிட்ட
விளக்கம் கேட்டு இவர் எழுதினார். எல்லாரையும் பேச வச்சுட்டு நம்ம மதம்தான் உயர்ந்தது, இதுதான் உண்மை அப்படின்னு நான் நிரூபிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொன்னார். இது அந்த மாநாட்டுடைய பின்னணி நோக்கம். இங்கே என்ன நடக்குது பாருங்க, அதான் கடவுளுடைய திட்டப்படி தான் நடக்கும். அதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணம் பெரிய பெரிய நபர்கள் தியோசாபிக்கல் சொசைட்டியோடைய அவங்க போகிறாங்க அங்கே, அவங்களாம் பிரபலமானவர்கள். அப்புறம் ஜெயின மதத்துடைய அவர் போகிறாரு, பெரிய பிரபலமான காந்தின்னு யாரோ ஒருத்தர், இப்படிலாம் நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் அழைப்பு வருது, போகிறாங்க. இந்த சுவாமி விவேகானந்தர் யார்? 28 வயசு அவர். 28 வயசு. 63 பிறந்தது, இது 93 நடக்கிறது. 30 வயசுன்னு 30 வயசு 31 வயசு வந்து விவேகானந்தருக்கு அந்த ஊரில் யாருக்கும் இவர் பேர் இவரை தெரியாது. இவர் பேர் கூட சுவாமி விவேகானந்தன் அப்போ அமையலை. இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்த பிறகு அங்கிருந்து கிளம்பி இந்த 11 பேர் அவரோட கடைசி காலத்தில் இருந்த 11 பேர், இவர் இந்த பக்கமாக கிளம்பி கயா வந்து காசி வந்து வடக்கே இமாலயாவுக்கு போய் அப்படியே பஞ்சாப் ராஜஸ்தான் அப்படியே இறங்கி வந்து மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அப்படியே கேரளா வந்து கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்து சேர்றார். நடந்து பரிவ்ராஜகன் அப்படிங்கிற ஒரு பெயர் 6 வருஷம் அப்படி நடந்து வர்றார். டிசம்பர் மாதம் 22, 23 சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, கன்னியாகுமரிக்கு வந்து 1892 92 தான் கன்னியாகுமரி வந்து சேர அந்த பாறையை பார்க்குற, இன்னைக்கு விவேகானந்தர் நினைவகம் இருக்கிற அந்த பாறையை, இவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, அந்த பாறையில் போய் உட்காந்துக்கணும், 2-3 நாள் அமைதியாக யோஜனை பண்ணணும், சிந்தனை பண்ணணும், தவம் பண்ணணும். ஆனால் நீந்தியே அந்த சமுத்திர பகுதியை கடந்து பாறையில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 52 மணி நேரங்கள் கண்ணை மூடிட்டு நம்ம தேசத்துடைய வரலாறை அவர் சிந்தனை பண்ணுறார். விவேகானந்தர் நீந்தி தான் போனாரா அந்த பாறைக்கு? விவேகானந்தர் பாறை இன்னைக்கு இருக்குது, அந்த நினைவகம்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதுக்கு வந்து பாலம் அமைச்சிருக்காங்க, எல்லாரும் போறாங்க. இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு அந்த மாதிரி வந்து போய் நம்ம படல போய் அங்கே போய் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அன்னைக்கு விவேகானந்தர் நீந்தி போய் தான் அந்த பாறையில் தியானம் பண்ணியிருக்காரு. இவருக்கு யாரோ தனி ஆள், இவர் பெரிய ஆளும் இல்லை, கையில் பைசாவும் கிடையாது. பரிவிராஜக வாழ்க்கைனா கையில் பணம் எடுத்துக்காமல், நாளைய பற்றி யோஜனை பண்ணாமல், உணவை பற்றி கவலைப்படாமல் போயிட்டே இருக்கணும். அப்படியே திசை போகிற இடமெல்லாம் போனார். அங்கே வந்து சேர்ந்து பாறை ஏதோ 2 பைசாவும் அதை கேட்டார் போல இருக்கு படைக்காரர். அவர்கிட்ட இல்லை, அப்படியே நீந்தி போனார். படகுல போகிறது கூட கையில் காசு கிடையாது அவருடைய படகுல. அங்கே போயிட்டு 52 மணி நேரம் தவம் இருந்தார். தவம் சொன்னால் கடவுளுடைய பேரை சொல்லி தியானம் அப்படி இல்லை. இந்த தேசம் அவர் முன்னாக அப்படி விரிந்து நிற்கிறது. கன்னியாகுமரி தெற்கு கோடியில் இருக்குது, அங்கிருந்து இமயம் வரைக்கும் அப்படியே பார்வையை விரிக்கிறார். நம்ம தேசத்துடைய 5000 வருஷ வரலாறை பார்க்குறார். அந்த ஸ்வர்ணமயமான தங்கமயமான இந்த பழைய வரலாறு, மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், பாலும் தேனும் கொழித்த நாடு, பூட்டு போடாத ஒரு தேசம், தர்மத்தில் உயர்ந்து நின்ற தேசம், உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிச்சைக்கார தேசங்கள்லாம் கொள்ளையடிக்க வந்த தேசம், அவ்வளோ செல்வம் இருந்தது. அப்படிப்பட்ட வரலாறுலேருந்து அப்புறம் அடிமையான காலம், அப்புறம் வெள்ளைக்காரன் வந்து அடிமையாக்கிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைக்கிறார். அப்புறம் எதிர்காலத்தை யோஜனை பண்ணு. என்னுடைய தாய் ரத்னங்களால் ஜடிக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தில் வீற்றிருப்பாள். இந்த உலகம் முழுவதும் அவளுடைய காலடியில் அவளுடைய வழிகாட்டுதலுக்காக ஏங்கி நிற்கிற காட்சியை நான் காண்கிறேன்கிறார். அப்படி ஒரு எதிர்காலத்தை கண்டு இந்த தேசம் மிகச்சிறப்பாக ஒரு உன்னத நிலையை அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அங்கே திரும்பி வராரு. இங்கே வந்து சமுத்திரக்கரையில் சென்னையில் ஒரு சில கல்லூரி மாணவர்கள், சின்ன பையங்க, அவருக்கு அறிமுகமானது. அவங்களாம் இவர் பேச்சை கேட்டு இவர் ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஆழமான கருத்துக்கள் சொல்கிறாரு. இவர் அவசியம் அந்த மாநாட்டுக்கு போகணும்னு அவங்க மனசில் வருது. நிச்சயமாக அலசிங்க பெருமாள்னு ஒரு பெரியவர், அவரும் அங்கே கான்டாக்டில் வர்றார். அவர் வந்து இதுக்காக ஏற்பாடு செய்கிறார். இவருக்கு பணம் சேகரித்து கொடுத்து அங்கே மாநாட்டுக்கு அனுப்புகிறார். அவர் வந்து இந்த பணத்தை இவர் கையில் கொடுத்த போது இவருக்கு சந்தேகம், நான் போகணுமா இந்த மாநாட்டுக்கு, என்னுடைய பெருமைக்காகவா அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனால் அந்த முதல்ல சேகரித்த பணத்தை ஒரு வறட்சி பகுதிக்கு தானமாக கொடுத்துட்டார். இவங்கெல்லாம் திரும்ப சோர்வடையாமல் மீண்டும் ஒரு முறை பணத்தை சேகரித்து டிக்கெட் வாங்கி கப்பலில் இங்கே மும்பையிலேருந்து அமெரிக்காவுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டார். இப்போ கையில் கொஞ்சம் பணமும் அனுப்புகிறாங்க. மே 31, 1893
அங்கேருந்து கிளம்புறேன், இங்கேருந்து மும்பையிலேருந்து. மும்பைலேருந்து பொதுவாக மேற்கு நோக்கி போனால் அமெரிக்கா, ஆனால் இவர் கிழக்கு நோக்கி ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காலேருந்து அந்த மாதிரி சைனா ஜப்பான் நடுவில் இருக்கிற இடைவெளியில் போய் அங்கேருந்து ஜப்பானை கடந்து கனடா போய் சேர்ந்து கனடாலேருந்து தெற்கில் அமெரிக்கா ட்ரெயினில் வந்து சேர்றாரு ஜூலை மாதத்து 15-20 தேதிக்கு அந்த சிகாகோவுக்கு. பார்த்தா அந்த மாநாடு 3 மாதம் 2 மாதம் தள்ளி போட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. இவர்கிட்ட இருப்பதோ சின்ன பணம், அதனால் அங்கேருந்து வேறு இடத்துக்கு பாஸ்டனில் போய் தங்கி, அது ஒரு விவசாய பகுதி, அதனால் அங்கே தங்கி 2 மாதத்தை கழிச்சுட்டு திரும்ப சிகாகோ வர. பாஸ்டனில் அவருக்கு பலருடைய அறிமுகம் கிடைக்குது. இவர்கிட்ட ஃபார்மலாக ஒரு அழைப்பிதழ் கிடையாது, இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிற பெரிய நிறுவனத்துடைய கடிதம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் தான் போகிறாரு. கையில் இருக்கக்கூடிய இருப்பை வச்சு தான் அவர் கிளம்பி போயிருக்காரு. இது இல்லாமல் அங்கே போய் பேசவே முடியாது, கலந்து கொள்ளவே முடியாது அந்த மாநாட்டு அரங்கத்துக்குள்ளே. அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் ஜான் ரைட் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் அவருக்கு அறிமுகமாகிறது. அவர் இந்த கார்டினல் கிப்பன்ஸுக்கோ அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கோ சொல்கிறாரு, இந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப புத்திசாலி, நம்ம நாட்டுடைய அத்தனை புத்திசாலிகளையும் ஒரு தட்டில் வைத்துட்டு தராசுடைய மற்ற தட்டில் இவரை வைத்தால் இவருடைய தட்டு தான் பாரமாக இருக்கும் அப்படின்னா இவரை பற்றி சொல்லி வைக்கிறார். அந்த நிலையில் அங்கே திரும்பி வராரு. திரும்பி வந்த பிறகு செப்டம்பர் 9, 10 அனானிமிட்டியில் வாழார். அனானிமிட்டி இவருக்கு சொந்தமாக. இவர் அந்த நடந்து வந்தபோது லோக்மானிய திலகரை சந்திக்கிறார். ஆனால் தன்னுடைய பேர் வேற ஏதோ பேரை சொல்கிறாராம். இவர் பிரபலமான பிறகு தான் லோக்மானிய திலகர் இவர் எங்கள் வீட்டில் 10 நாள் தங்கியிருந்தாருன்னு சொல்கிறார். அங்கங்கே ஏதோ ஒரு பேரை சொல்லுவார், தனக்குன்னு ஒரு பேர் கூட இல்லாமல் அநாமதேயமாக இருந்தார். அதனால் இவருக்கு எந்த பேரும் கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரை யாருக்கு தெரியும்? அவர் ஏதோ ஒரு சின்ன ஒரு கோவிலில் ஒரு பூசாரியாக இருக்கிறவர், அவரையும் உலகம் முழுக்க தேசம் முழுக்க தெரியாது. அப்படி எங்கிருந்தோ வந்தான்னு அந்த பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கிருந்தோ வந்து அந்த சிகாகோவில் வந்து சேர்றார். அங்கேயும் இவருக்கு கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லை. அந்த ரைட்டு இவருக்கு அறிமுகமாறார், அவர் அறிமுகப்படுத்துகிறார். சிகாகோவில் வந்து தங்கிறதுக்கு இடம் இல்லை, ரோட்டோரத்தில் படுத்து கிடக்கிறாரு. ரோட்டோரத்தில் படுத்து கிடத்தவர் 9, 10, 11 காலை 10 மணிக்கு அங்கே மாநாடு தொடங்கும். அப்போ இவர் முடிவு பண்ணிட்டாரு, நான் போக முடியாதுன்னா விடு, நான் இங்கே இருக்கிறேன் மரத்தடியில், நீ எனக்கு அனுமதி கொடுத்தா நான் போகிறேன், உன்னுடைய விருப்பம் இருந்தால் போகிறேன்னு கன்னியாகுமரி அம்மனை பார்த்து நினச்சிட்டு சாரதா அம்பாளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துருக்கேன். அப்போ தான் அங்கே ஒரு பெண் ஒருத்தருடைய அறிமுகம் கிடைக்கிறது. இப்போ அவருடைய பேர் எனக்கு மறந்து போகுது. அந்த அம்மா வந்து இவர் தேடி வர மாடியிலேருந்து பார்த்துட்டு வந்து, நீங்கள் அந்த மாநாட்டுக்கு வந்தீங்களா, பாரதத்துலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு தன் வீட்டுக்கு அழைத்து போய் குளிக்க வைத்து புதிய வேற இவருடைய உடை கட்டு கூட திருட்டு போயிடுறது. அந்த ராத்திரி ரோட்டில் படுத்திருக்கும் போது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் காவி உடை போட்டிருக்க மாட்டார். அந்த மாநாட்டில் கருப்பு கோட்டு போட்டிருப்பார். அந்த அம்மா ஏற்பாடு பண்ணது கருப்பு கோட்டு தான் போட்டு. அந்த மாநாடு சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் வந்து காவி உடையில தான் போனார். ஆனால் அந்த காவி திருட்டு போயிட்டு மாற்று உடையில இப்போ கோட்டில் போகிறாரு. அந்த அம்மாவே இந்த ஹால் வாசலில் வந்து பாதிரியாட்டை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இவர் சுவாமி விவேகானந்தா இவரை பேச வைங்கன்னு சொல்கிறார். அவர் வந்து இல்லை நான் இவரை பற்றி பர்ரோஸ்னு ஒரு ப்ரொஃபஸர் கூட சொன்னார், இவர்கிட்ட உனக்கு இந்த மாநாட்டில் பேசுவதற்கு என்னடா தகுதி இருக்கு, ஏதாவது அறிமுகம் கடிதாசு இருக்கா அப்படின்னு கேட்பது சூரியனை பார்த்து உனக்கு ஒளி கொடுக்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்பது போல. இவர் நேச்சுரல் பார்ட்டிசிபெண்ட் விடுங்கன்னு உடனே அவர் அழைச்சின்னு போய் மேடையில் உட்கார வந்துட்டார் மாநாட்டுக்கு. அங்கே வந்த பிறகு பார்த்தா எல்லாம் மிகப்பெரிய பிரபலமான பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், ஊரில் பேருள்ளவர்கள், பெரிய பெரிய புஸ்தகத்தை கையில் வச்சுருக்கிறாங்க, நோட்டை வச்சுருக்கிறாங்க, நோட் எழுதிட்டுருக்கிறாங்க. அன்றைக்கி முதல் நாள் 5 நிமிஷத்தில் பேசணும் தன்னை பற்றி, தன்னுடைய நாட்டை பற்றி, தன்னுடைய மதத்தை பற்றி. 5 நிமிஷம் தான் எல்லாருக்கும் டைம். இவருக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம் வருது, நான் வந்தது சரிதானா, இந்த சின்ன பசங்க பேச்சை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அப்படின்னு கூட தோன்றி இருக்கலாம். அதனால் இவர் தள்ளி போட்டுகிட்டே வர்றார். நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் அடுத்தடுத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டே வர்றார். ஆமாம், அவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அடுத்து சுவாமிஜி நீங்கள் பேசணும், இல்லைப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு. கடைசியில் முடிய போகுது மாறாது, 4 மணிக்கு முடியும். 3:45 அவர் நேரடியாக அறிவிச்சிடுறார் இவர் பேரை சொல்லி. நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்தா த ஹிந்து மாங்க் ஆஃப் இந்தியா வில் ஸ்பீக்
அப்போ அவர் அழைக்கப்பட்டது வந்து விவேகானந்தருங்கிற பேர்ல தான் அன்னைக்கு சிக்காகோ மாநாட்டில் அவரை அங்கே வந்து சொன்னாங்க, அறிமுகப்படுத்தினது சுவாமி விவேகானந்தர் சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே வரத்துக்கு முன்னாலேயே அங்கே கேத்ரி மகாராஜா ராஜஸ்தானில் இவருக்கு விவேகானந்தாங்கிற பேரை சொல்றாரு. நிச்சயமா அவருடைய மகனுக்கு பேர் கொடுக்க இவரை கூப்பிட்டிருந்தார் விவேகானந்தர். ஏன்னா இவருக்கு சுற்றும் போது அவருடைய அரண்மனையில் தங்கியிருந்தார். ஸோ அவர் குழந்தை பிறந்த பிறகு அவருக்கு பேர் வைக்க இவரை கூப்பிடுறாரு. அங்கே போன போது இப்படி நீங்கள் பேர் இல்லாமல் இருக்கக்கூடாது உங்களுக்கு நான் அப்படின்னு அவர் சூட்டிய பேர் அது சுவாமி விவேகானந்தர். வராரு, வந்து சென்டரா மைக்கு முன்னால் வந்துட்டார். சுவாமி கன்னியாகுமரி அம்மா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி அப்படி மனசுக்குள்ளே நினைத்துட்டு கண்ணை திறக்கிறாரு. அந்த கூட்டத்தை எல்லாரையும் அப்படியே வரிசையாக அப்படியே பார்க்குறார், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும். இதில் 1.5-2 நிமிஷம் போச்சு. அதற்கு பிறகு அவர் அந்த முதல் வார்த்தைகளை சொன்னார். மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அது வரைக்கும் பேசிய எல்லாரும் பொதுவாக நேருக்குள்ள தான் பழக்கம், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சமுதாயத்தை வெறும் ஆணா பெண்ணா பிரிக்கிற பழக்கம். ஆனால் சமுதாயத்தோடு எனக்கு ஒரு உறவு இருக்குது, பந்தம் இருக்குது. இது நம்ம தேசத்து இந்து தர்மத்தில் சொல்லப்படுது. சாதாரண ஒருத்தர் கூட ஒரு சின்ன பொண்ணுகிட்ட பேசும்போது அம்மானு பேசுகிற பழக்கம், அண்ணேன்னு சொல்கிற பழக்கம், இது நம்ம நாட்டில் ஊறி போன பழக்கம். அதே பழக்கத்தில் அவர் அங்கே சொல்கிறார். அந்த வெள்ளைக்காரர்கள், அங்கே இருந்த அமெரிக்கர்கள், ஒரு கருப்பன், அடிமை தேசம், இவன்கிட்ட மதம் கிடையாது, இவன் பாம்பையும் பள்ளியையும் சாப்பிட்றவன், கீரி பாம்பு சண்டை போட்டு விளையாட்டு பார்க்குறவன், குரங்க தலையை வெட்டி தலையை திருப்பி வைத்து அதோடைய மூளையை பச்சையாக சாப்பிட்றவன், இப்படியெல்லாம் அங்கே நம்மளை பற்றிய கருத்து, நம்ம மதத்தை பற்றி எல்லாம் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த மாநாட்டில் என்ன கொடுப்பான், நமக்கு என்ன செய்தி கொடுக்க போகிறான் அப்படின்னு ஒரு ஆர்வம், ஒரு கீழான பார்வையோட, பெரிய எதிர்பார்ப்பும் கிடையாது. இவர் என்ன பேச போறாரு, இவர் என்ன கருத்தை வந்து பதிவு செய்ய போறாருங்கிற ஒரு பார்வை இருந்திருக்கு விவேகானந்தர் மேல. அடிமை தேசம் ஆளு என்ன பேச முடியும், என்ன கருத்தை கொடுக்க முடியும், இந்தியாவை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் வந்து இருந்திருக்காங்க. ஆமாம். அப்போ இந்த வார்த்தை அவங்கள உழுக்கிடு. டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கூத்தாடினாங்க, கூச்சல் போட்டு கைத்தட்டி சேர் மேலே ஏறி நின்று கூத்தாடினாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்களால இப்படி நான் இவன் என்ன சொல்ல போகிறான்னு பார்த்த ஒரு ஆள் இப்படிப்பட்ட இதுலேயே அவனோட தன்னுடைய மதத்தை விளக்கிட்டான், தன்னை விளக்கிட்டான், பாரத தேசத்தை விளக்கிட்டான் ஒரு வார்த்தையில். அப்படிப்பட்ட ஒரு ஆரவாரம் அங்கே நடந்தது. அதற்கு பிறகு ஒரு 3 நிமிஷம் பேசுகிறேன். 3 நிமிடம் தான் பேசுகிறார் அந்த இடத்துல. 5 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் போனது 3 நிமிஷம். ரொம்ப அழகான ஒரு ஸ்பீச். செப்டம்பர் 11. அதுக்கப்புறம் ஒரு 5-7 தடவை பேசியிருக்கார் 17 நாட்களில். பட் அந்த முதல் பேச்சில் ஆரம்பமே அவர் அழகாக நம்ம மூளையை அறிமுகப்படுத்திட்டார். நான் ஒரு பல்லாயிரம் வருஷங்கள் பழமையான ஒரு பாரம்பரிய ஆர்டர் சன்னியாசிங்கிற ஒரு முறை இந்த தேசத்தில், இவர் முதல் சன்னியாசி இல்லை. பல்லாயிரம் வருஷங்களாக பல்லாயிரம் சன்னியாசிகள் இருந்த ஒரு தேசத்தினுடைய பிரதிநிதிங்கிறத வந்து அவர் சொல்கிறார், அந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறார். சன்னியாசிகளின் பிரதிநிதியாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக சன்னியாச முறை இருக்குது. நம்முடைய சமுதாய அமைப்பே, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அமைப்பே படிப்பு, குடும்பம், அப்புறம் மெதுவாக குடும்பத்திலிருந்து விலகி சன்னியாசம் அப்படின்னு 4 ஆசிரமங்கள். அதனால் அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தட் ட்ரெடிஷன் அப்படின்னு சன்னியாச முறையை சொல்கிறார். தன்னை அறிமுகப்படுத்திட்டாரா? அடுத்தது சொல்கிறாரு, நீங்கள் வந்து பொறுத்து கொள்ளணும், சகித்து கொள்ளணும், டாலரன்ஸ். சரிப்பா, அவனுக்கு வேறு கருத்து இருக்குது, நம்ம பொறுப்போம், டாலரேட் பண்ணிப்போம். அந்த கருத்து உயர்ந்தது இல்லை, ஆனாலும் பரவாயில்ல, சகித்து கொள்வோம். இவ்வளோ தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்குது. நாங்கள் டாலரன்ஸ் மட்டும் இல்லை, சகித்து கொள்வது மட்டும் இல்லை, நாம் மதிக்கிறோம் எல்லா கருத்தையும். அப்போ ஒரு அழகான ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆகாஷாத் பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதி. நீ எந்த முறையில் வழிபட்டாலும், எந்த உருவத்திற்கு வழிபட்டாலும், எந்த புஸ்தகத்தை வழிகாட்டியாக வைத்து வழிபட்டாலும், நீ எப்படி வழிபட்டாலும் என்னை வந்து அடைவாய். அதனால் வழிபாட்டு முறையில் ஏதோ மாற்றம் இருக்குது, மாறுபாடு, ஐயா இது வந்து பிசாசு மதம், இது வந்து காஃபிர் மதம், இப்படிலாம் சொல்லாமல்
வழிபாட்டு முறைகளில் மாறுபாடு இருக்கலாம், ஆனால் எல்லா பாதைகளும் அந்த ஸ்லோகத்தில் சொன்னபடி ஆகாசத்திலிருந்து விடக்கூடிய மழை நீர் எப்படி பல்வேறு பாதைகளில் ஒரே சமுத்திரத்தை செல்லடைகிறதோ அப்படி நீ எந்த உபாசனை முறையில் வந்தாலும் என்னை வந்து அடைவாய் அப்படின்னு நாங்கள் ரிஷிகள் சொன்ன ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறோம். இதில் மதத்தை அறிமுகப்படுத்திக்கிறோம். மூன்றாவது, எங்கள் தேசம் வந்து உலகத்தில் எப்பெல்லாம் மனுஷன் வந்து அடித்து விரட்டப்பட்டானோ, துன்புறுத்தப்பட்டானோ, வாட்டப்பட்டானோ, கொல்லப்பட்டானோ, அவர்களுக்கெல்லாம் சரண் கொடுத்த ஒரு தேசமாக தேசம் இருந்திருக்குன்னு தேசத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதில் சொல்லும்போது குறிப்பாக அங்கேருந்து ரோமன், அதாவது ரோமன் அரசுடைய இயேசுவை சிலுவையில் ஏற்றிய பிறகு ரோமன் அரசுடைய அராஜகத்துக்கு வன்முறைக்கு ஆளாகி ஓடி வந்த அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த காலத்துக்கு இஸ்ரேலிஸ் யூதர்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோவில் கட்ட அனுமதி கொடுத்து அவங்க கௌரவமாக இந்த தேசத்தில் 2000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். ரெண்டாவது, பர்ஷியா நாட்டில் வாழ வைத்து முழு தேசம் மதம் மாற்றப்பட்ட போது அந்த தேசத்து பழைய மதம் ஒரு அக்னியை வழிபடக்கூடிய பாரசீக மதம், ஜொரஸ்ட்ரனிசம் இப்போ சொல்கிறோம். அந்த மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் மதம் மாற மாட்டோம்னு சொல்லி படகை எடுத்து நம்ம தேசம் வந்தபோது இந்த தேசத்தில் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கோவில் கட்ட அனுமதி கொடுத்து மதிப்போட நீ எங்கள் மதத்துக்கு மாறணும்னு சொல்லாமல் நீ உன்னுடைய மதத்தை கடைப்பிடிக்கணும்னா இந்த கண்டிஷனுக்கு உட்படணும்னு எந்த கண்டிஷனும் போடாமல் இந்த தேசத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி டாட்டா, இவர் பால்கிவாலாங்கிற பெரிய வக்கீலோ, கோத்ரேஜுங்கிற பெரிய கம்பெனியோ, இவங்கெல்லாம் அந்த பார்சிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இப்படி ஒரு தாயாக இருந்து எங்கள் நாட்டு மக்களுக்கு மட்டும் தாய் இல்லை, உலகத்திற்கு ஜெகன்மாதாவாக இருந்து இந்த தேசம் அடை கொடுத்த அப்படின்னு நம்ம தேசத்தை அறிமுகப்படுத்தும். அந்த பேச்சு உண்மையிலேயே நமக்கு நம்ம தேசத்தை நம்மளாம் அடிமையாக இருக்கிறோம். 800 வருஷமாக அடிமையாக இருந்தால் அங்கேருந்து வந்தான் இந்த தேசத்தை அடிமைப்படுத்தினா, இங்கேருந்து வந்தான் இந்த தேசத்தை அடிமைப்படுத்தினா, முகல்ஸ் ரூல்டு, சிரியன்ஸ் ரூல்டு, பிரிட்டிஷ் ரூல்டு, நம்மளை வெறும் வெளியாள் தான் ஆட்சி பண்ணினாங்கிற மாதிரி ஒரு மோசமான கருத்து. நம்முடைய சந்திரகுப்தரை பற்றியோ, சோழனை பற்றியோ, நம்முடைய பற்றியோ பேசுவதற்கான ஒரு வழி இல்லாமல் தான் இருந்திருக்கு. அது தெரியாமலே வாழ்ந்த அந்த காலத்தில் இவர் எங்கிருந்தோ போய் அடுத்த நாள் நியூயார்க் டைம் எழுதுகிறேன், இந்த மாநாட்டை அவர் ஹைஜாக்டு த கான்ஃபரன்ஸுங்க. அது வேறு திசையில் போக வேண்டிய மாநாட்டை எங்கிருந்தோ அந்த ஒரு ஆள் அப்படியே இன்னொரு திசையில் எடுத்துன்னு போயிட்டான். அன்னைக்கு இந்து தர்மத்தை பற்றி, வேதாந்தத்தை பற்றி, வேதங்களை உபனிஷதங்களை பற்றி ஏற்படுத்திய ஆர்வம் அது இன்றைய வரைக்கும் அமெரிக்காவில் பெரிய ப்ரொஃபஸர்கள், நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு, பெரிய சினிமா கதையாசிரியர்கள் இவர்கள் மனசில் இன்னைக்கு நினைச்சிருக்குது. அதை வந்து எடுத்துக்கிறாங்க. விவேகானந்தருடைய தாக்கம் அந்த அளவுக்கு இன்னைக்கும் அமெரிக்கா உலக நாடுகளில் இருக்கு. கழித்து இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஹாலிவுட்டில் சில படங்கள் பார்க்கலாம், வேதாந்த கருத்தை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லக்கூடிய படங்கள் இருக்குது. ஃபிசிக்ஸுடைய பல சயின்டிஸ்ட்டு வேதாந்த கருத்தை அங்கே நியூக்ளியருடைய அந்த பெரிய அலுவலகத்தை நாசா வாசலோ அந்த வாசலில் நடராஜருடைய சிலை வச்சுருக்கிறார். நடராஜருடைய டான்ஸு தான் ஆட்டம்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானுடைய டான்ஸு அப்படின்னு சயின்டிஸ்ட்டு இங்கே இருக்கிற மாதிரி சாதாரண ஏழைகளை, படிக்காதவங்களை, நோயாளிகளை, ஒன்றுமில்லாதவங்களை போய் ஆட்டை கொடுத்து, மாவை கொடுத்து, சர்க்கரையை கொடுத்து மதம் மாற்றி அந்த மாதிரி போகல. அங்கே பெரிய பெரிய படித்த அறிஞர்கள், எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், இவர்களுக்கு வேதாந்தத்தை சொல்லிக் கொடுத்துட்டு அதில் கிடைத்த பணத்தை வைத்து தான் ராமகிருஷ்ண மடம் ஆரம்பித்து இந்த தேசத்தில் ஒரு புதிய மார்க்கத்தை. அதிலிருந்து கிடைத்த படம் தான் வந்துட்டு இந்த ராமகிருஷ்ணா மடம் வந்து தொடங்குவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அது சன்னியாச மடம் மாதிரி இல்லாமல், சன்னியாசின்னு சொன்னால் காவி உடுத்தணும், தியானம் பண்ணணும், அடையணுங்கிற கருத்து இல்லாமல் சமுதாயத்துடைய மக்களோடு இணைந்து மக்களுக்கு தேவையான சேவைகள் செய்து ஆன்மீக தியானமும் அடையணும் அப்படின்னு ஒரு கருத்தோட ராமகிருஷ்ண மடம் தொடங்கப்பட்டது. இவர் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போய் வந்த பிறகுதான். அதற்கப்புறம் அவரை பற்றியோ அந்த மாநாட்டை பற்றியோ நம்ம சொல்லலாம். மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி கூகுளில் மற்ற இடங்கள்லாம் கிடைக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு விருப்பம் இருக்குது. அமெரிக்கா மேலே நம்ம விவேகானந்தருடைய தாக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதுவும் பெரிய பிரபலமான ஆளெல்லாம் இல்லை, ஏதோ கார்னர் கல்கத்தாலேருந்து வந்த ஒரு ஆள்.
ஆனால் ஒரு நாடு வந்து சுவாமி விவேகானந்தர் அனுப்பியிருக்கு, அமெரிக்கா மேலே 150 வருஷம் வரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி அப்படின்னா நம்ம நாட்டுடைய தன்மை அதில் புரியுது. செப்டம்பர் 11 சுவாமி விவேகானந்தர் போனார். எல்லா துறைகள்லையும் அவருடைய ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய சேவை சேவை அமைப்பு. அமைப்பு அந்த ராக்ஃபெல்லருக்கு இப்படி சேவைக்கு உன்னுடைய வருமானத்தை உபயோகப்படுத்தணும்னு சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அதற்கான ஊக்கத்தை கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த சுவாமி விவேகானந்தர் போய் செப்டம்பர் 11 அதே செப்டம்பர் 11 வேற ஒரு விஷயம் நடந்தது அமெரிக்காவில். 2002 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இரட்டை கோபுரத்தினுடைய இரட்டை கோபுரத்தினுடைய தாக்குதல் நடந்தது. பின்லாடனுடைய தாக்குதல் நடத்தப்பட்டு அமெரிக்காவே உருக்குலைந்த ஒரு நாள் அது. சுவாமி விவேகானந்தர் அனுப்பியிருக்கிறோம். அந்த மக்களுக்கு அவங்கள உயிர்விக்கக்கூடிய, அவங்கள உயர்த்தக்கூடிய கருத்தை கொடுத்து அவங்க சொல்லிக் கொடுத்து வந்திருக்காரு. அரபு தேசம் ஒசாமா பின் லேடன் அனுப்பியிருக்கு. அன்றைக்கி அமெரிக்கா சோகத்தில் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க, இப்படி ஒரு தாக்கம் ஆயிடுதுன்னு இங்கே அவங்க வந்து கொண்டாடுறாங்க பட்டாசு எடுத்து. நாம் ஜெயிச்சிட்டோம் அமெரிக்க சக்திக்கு எதிரான. நாசத்தை விளைவிக்கக்கூடிய ஒருத்தனை அனுப்பி வைக்குது அந்த கருத்து. இந்த கருத்து அந்த மக்களுக்கு அவர்கள் உயர்வதற்கான கருத்தை ஒரு கருத்தியல் வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லாமல், நீ உன்னுடைய மதத்திலே இரு, உன்னுடைய நம்பிக்கை, ஆனால் கண்ணோட்டத்தை மட்டும் மாற்றி கொடுத்தாரு. இதுதான் என் பேக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் என்னால் கொடுக்க முடியும். நம்ம பாரதத்துடைய பேக்கெட்டில் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கருத்து கண்ணோட்டம், இந்த கருத்தும் சிந்தனையும் இருந்திருக்குங்கிறத வந்து இந்த சுவாமி விவேகானந்தர் வெளிப்படுத்துகிறார். நேரங்களை வந்து ஒதுக்கி சுவாமி விவேகானந்தனுடைய சிகாகோ மாநாடு குறித்த பல்வேறு தகவல்கள் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நிறைய விஷயங்கள் நாங்களே அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். விவேகானந்தர் எப்படி போனார், அந்த மாநாட்டுக்கு எப்படி அழைக்கப்பட்டார், அந்த மாநாடு எப்படி நடந்ததுங்கிறது தெரியும். விவேகானந்தர் பேசிய வார்த்தைகள் மட்டும் இன்றளவும் வந்து பேசு பொருளாக இருந்தது. இந்த தியான மண்டபம் உருவான கதையும் தெரியாது. நிறைய விஷயங்களை எங்களோட ஃபைன் டைம் சக்ராவுடைய நிகழ்ச்சியில் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சேர்த்துறேன். அவர் வந்து அமெரிக்காவிலேயே எழுந்துருங்களேன் அப்படின்னு ஒரு யோசனை சொல்லப்படுறது வரைக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஆளெல்லாம் அவர் கிளாஸ்க்கு வராங்க. அவர் அமர்ந்திருக்க வந்து அவரை பார்த்து அவர் கிளாஸ் நடத்துகிறாரு, சந்திக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, தங்களாம் ரொம்ப சிறந்த தேசம்தான், ஆனால் நீங்கள் உங்கள் பிரதானமான ஒரு கருத்து பணமாக இருக்குது, பணமே இருக்கிறீங்க, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க, அதுதான் என்ன தடுக்கிறது. அதே இங்கே ராமேஸ்வரத்தில் இறங்கும்போது அதே சொல்கிறார். அந்த ராமேஸ்வரத்தில் இறங்கிட்டு அந்த மண் எடுத்து தன் மேலே பூசிக்கிறார். ராஜா கேட்குறாரு. ராஜா வந்து குதிரையை அகற்றிட்டு இவர் அந்த ரதத்தில் உட்கார வைத்து இழுத்துன்னு போகிற முடிவோடு வந்திருக்காரு சேதுபதி ராஜா. அங்கே இவர் மண்ணை எடுத்து பூசும்போது, என்ன சாமி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நான் ஒரு போக பூமியில் பணம்னு அலையக்கூடிய ஒரு பூமியில் 3-4 மாதம் இருந்தேன். என்னுடைய உடம்பு அழுக்கா போச்சு. இந்த மண் புண்ணிய பூமி. இங்கே சாதுக்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் அவர்களுடைய காலடிப்பட்ட பூமி. அந்த மண்ணை வைத்து நான் என்னை நானே சுத்தப்படுத்தி கொண்டேன். அப்போ நம்ம தேசத்தை பற்றி தேசங்கிற கருத்து அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக, எவ்வளோ உயர்வாக, உன்னதமாக இருந்ததுங்கிறது இந்த ஒரு விஷயத்தில். நிச்சயமா சார், உங்கள் நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சுவாமி.